Hi all, Paranims today's words. Day 13. பார்க்க போகிற வேர்ட்ஸ் என்னதுன்னா பியர் அண்ட் பேர். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீனிங்ஸ் ஆஃப் பியர். நவுனில் சொல்லும்போது நேம் ஆஃப் த அனிமல். அதே இது வெர்பில் பார்த்தோன்னா மீனிங்ஸ் வந்து டாலரேட். தமிழில் ஏற்றுக்கொள்வது, பொறுத்து கொள்வது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை ஏற்றுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு கடந்து போகிறது. நெக்ஸ்ட் மீனிங்ஸ் ஆஃப் பேர். வித்தவுட் எனி கிளாத்ஸ் ஆர் நாட் கவர்ட் பை எனிதிங். ட்ரெஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும், இல்லைனா ஓப்பனாக இருக்கும், இல்லைனா ஃப்ரீயாக இருக்கும், எதுவுமே க்ளோஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதோட இன்னொரு மீனிங்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்னு வரும், அடிப்படையான விஷயம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பியர். டெல் மீ நவ், ஐ கான் பியர் த சஸ்பென்ஸ். இப்போவே சொல்லிடு, என்னால் சஸ்பென்ஸை ஏற்றுக்கவே முடியாதுன்னு சொல்லுவோம்ல. இப்போ யாராவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சஸ்பென்ஸ்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு சொல்கிறது தான் இப்போவே சொல்லிடு, என்னால் சஸ்பென்ஸை ஏற்றுக்கவே முடியாது. He couldn't bear to see the dog in pain. ஒரு டாகு பெயினில் இருக்கிறத அவரால் பார்க்கவே முடியலை. அதை பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு கடந்து போக முடியலை அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேர். டோன்ட் வாக் அரவுண்ட் அவுட் சைட் இன் யுவர் பேர் ஃபீட். அப்படின்னா வெளியே நடந்து போகாத வெறும் காலால் அப்படின்னு சொல்கிறது. காலில் எதுவுமே இல்லாமல் நடந்து போகாதீங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ். தேர் இஸ்ன்ட் மச் டைம். ரொம்ப நேரம் இல்லை, ஸோ ஐ வில் ஜஸ்ட் கிவ் யூ த பேர் டீட்டெயில்ஸு. அதனால் பேசிக்காக என்ன டீட்டெயில்ஸ் தேவைப்படுமோ அதை மட்டும் கொடுக்குறேன்னு சொல்கிறது தான் பேர். பேசிக்னா பேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். தேங்க்யூ.